கீரை கடையில் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி பசலைக்கீரை எடுத்திருக்கேன். காம்பு இல்லாமல் இலைய மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 3 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வானலில் எண்ணெய் ஊற்றி சீரகம், சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வெடித்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அலசி வச்சுருக்கிற கீரையை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை சூடாக இருக்கும்போதே நம்ம ஒரு சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சட்டியில் மாற்றிட்டு கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிட்டா சீக்கிரமாக கடைஞ்சிரும். பாருங்கள், நல்லா மைய கடைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதே வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துட்டு கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை நம்ம இதில் சேர்த்து தாளித்து விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், ஈஸியாக சூப்பரான கீரை கடையல் ரெடி.